இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். வருகின்ற சட்டப்பேரவை தொடரில் மதுவிலக்கு ஆயத்தீர்வுக்கான புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வர போறாங்க. முதற்கட்டமாக 50% நகர்ப்புறத்தில் இருக்கின்ற டாஸ்மாக்குகள் தனியார் மயமாக்கப்படும். இதற்கு செந்தில் பாலாஜி ஒரு பகடையா நீங்க நகர்த்துறீங்க. இதுல செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாமல் டிஆர் பாலுடைய மது ஆலையையும் நீங்க கனெக்ட் பண்றீங்க. இது எல்லாமே மக்கள் கவனத்தை திசை திருப்பத்தான் நான் சொல்றேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுகவின் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பாலாஜி உத்தரவுப்படி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தார் அந்த கையெழுத்து போடுவதற்காக. அப்போ விசாரணைன்னு போயிட்டு இருந்தது. இப்போ அந்த டாஸ்மாக் நிர்வாகத்தில் அந்த டாஸ்மாக் ஏதோ பாரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் முறையீடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோதனை நடத்தப்பட்டிருக்கு. அவர்கிட்டையும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. இப்போ முன்ஜாமீன், இது தொடர்பான முன்ஜாமீனும் ரத்து பண்ணதா செய்தி வெளியாகுது. அடுத்து செந்தில் பாலாஜி கைது தான் அப்படிங்கிற தகவலும் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது? அவரு எனக்கு ஒன்றும் மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை அப்படிங்கிறாரு அவரு. ஆனால் அவரை மையப்படுத்தி தான் அவங்க குற்றச்சாட்டுகள் நிறையா வருது. ஜூன் 14, 2023 மத்திய அமலாக்கத்துறை, ஒன்றிய அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாங்களா? அப்பொழுது அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தது திமுக. அப்பொழுதே சோதனை நடத்தினாங்க. 25 இடங்களில் சோதனை நடத்தி அவரை கைதும் பண்ணாங்க. கைதும் பண்ணி சிறையில் அடைத்தார்கள். விசாரணை கைதியாகத்தான் இருந்தார். 471 நாட்கள் சிறையில் இருந்தார். ஆனால் எந்த குற்றமும் நிரூபிக்கப்படலை. அந்த விசாரணை கைதியாகவே இருந்தார். உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்து ஒருவரை நீங்கள் விசாரணைக்காக 471 நாள் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே கண்டித்து அவரை ஜாமீன் கொடுத்தது. அது நிபந்தனை ஜாமீன் தான். பாஸ்போர்ட்டை முடக்கிடுவாங்க, வெளிநாட்டுக்கு போக முடியாது, அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்து, அதெல்லாம் சரிதான். ஆனால் 471 நாட்கள் இது சம்பந்தமாக அமலாக்கத்துறை விசாரித்து ஒன்றுமே இல்லை. இப்போது தமிழ்நாடு அரசு அவர்களுடைய பங்குக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? தமிழக ஊழல் தடுப்புத்துறை விஜிலன்ஸ் அவங்க இன்றைக்கி 45 இடங்களில் போய் இது பண்ணுறாங்க, ரெய்டு பண்ணுறாங்க. என்னென்னா, ஏற்கனவே ரெய்டு பண்ணப்பட்டு அமலாக்கத்துறையால் ரெய்டு பண்ணப்பட்டு ஒன்றுமே இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிற சூழலில் இப்போ மீண்டும் செந்தில் பாலாஜி குறிவைக்கப்பட்டு நீங்கள் இந்த ரெய்டு என்பது அவர் குறிவைக்கப்படுகிறார் என்பது தான். அவரை மிரட்டி பார்க்குறாங்க. ஏற்கனவே இந்த ஆட்சி மாற்றத்திற்கு அவர் தான் காரணம். அதாவது இந்த ஆட்சி குதிரை பேர் ஆட்சி நடக்க போகுது, தாவே காட்சியவே கலைக்கிறதுக்கு 35 கோடி ரூபா இவர் தான் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வேற போயிட்டு இருக்கு. அதுவும் நிரூபிக்கப்படலை. அப்போ திருப்பி கரூர் சம்பவத்தையும், இந்த கரூரில் மையமாக இருக்கின்ற அரசியல் தான் இன்றைக்கி பேசப்படுது. ஏன்னா இவர் கரூர். இப்போ இன்னொரு முக்கியமானது சொல்கிறேன். இந்த விஜிலன்ஸ் எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, இந்த எஃப்ஐஆரில் செந்தில் பாலாஜி பெயரோ அவருடைய சகோதரர் பெயரோ ஃபஸ்ட்டு எஃப்ஐஆரில் கிடையாது. ஒன்று. அதை விட முக்கியமானது 2021 25 ஆண்டுக்கு இடையில் நடைபெற்ற இந்த ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அரசுக்கு இழப்பு கிட்டத்தட்ட 5380 சிறு மது கூடங்கள் இருக்குது, 3000க்கும் மேற்பட்ட பார்கள் இருக்குது. இதெல்லாம் முறைகேடு, அரசுக்கு வர வேண்டிய வருவாய் தடுக்கப்பட்டது. இதுதான் குற்றச்சாட்டு. அரசு வருவாயை தடுத்து அவர்கள் கபலீகரம் செய்து விட்டாங்க, ஊழல் செய்து விட்டாங்கன்னு. ஆனால் இந்த எஃப்ஐஆரில் தமிழக அரசுக்கு எவ்வளவு இழப்புன்னு ஒரு வார்த்தை கூட இல்லை. ஒரு புள்ளி உரமாக இருக்கணும்ல. இப்போ 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது. 2025 வரை இந்த ஊழல் நடந்ததாக சொல்லி இவங்க இது பண்ணாங்க. 2023 ஏற்கனவே அமலாக்கத்துறை அதை கணக்கெடுத்தாங்க. இப்போ இவர்கள் 2025 வரை இவ்வளவு பார்கள்லையும் முறைகேடு நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டெண்டர் விட்டதில் அரசுக்கு நஷ்ட ஈடு ஏற்பட்டிருக்கு
வரி, அதாவது வசூல் வருமானம் விலக்கு, அதாவது தடுக்கப்பட்டிருக்கிறது அரசுக்கு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, எவ்வளவு வருமானம் இழப்பு அப்படிங்கிறது எஃப்ஐஆரில் இல்லை. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? இது எல்லாமே இப்போ சமீப காலமாக ஒரு விஷயம் பேசப்படுது. எப்படின்னா, அரசு சில்லறை விற்பனை நிலையங்களை தனியாருக்கு தாரை வார்க்க போகிறதா இந்த கேள்வி. ஏன்னா இப்போ பார் உரிமையை ரத்து பண்ணுறாங்க, டெண்டரை. நகரங்களில் இருக்கின்ற பெரும்பாலான அரசு சில்லறை விற்பனை நிலையங்களை தனியாருக்கு தாரை வார்க்கின்ற வேலை நடக்குது. இதுதான் முக்கியமானது. இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அரசே எடுத்து நடத்துறதுனால தான் இவ்வளோ ஊழல் வருது, அரசே எடுத்து நடத்துறதுனால தான் இவ்வளோ சிக்கல் இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆந்திராவை போன்று கர்நாடகாவை போன்று தனியாரே வந்து ஒயின் ஷாப் நடத்தட்டும். எப்போது இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்துச்சுல்ல, அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் தனியார்கள் நடத்தட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு அரசு நகர்கிறதா என்கிற சந்தேகம் இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஏற்கனவே லாட்ரி குடும்பத்தை பற்றி பேசுகிறோம். லாட்ரியால் ஒரு குடும்பம் செழித்திருக்குன்னா அது எந்த குடும்பம்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி மதுபானங்களை தனியார் விற்பனை என்று வந்தால் அது யார் கட்டுப்பாட்டிற்கு போகும்? அதில் எவரும் பணம் புழங்கும்? இந்த கேள்வி இருக்குல்ல. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்க இப்போ 5300 சொச்சம் மதுக்கடைகள், அதில் வந்து 3000க்கு மேற்பட்ட மது பார்கள், இது வந்து இந்த டெண்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் கொடுக்கப்பட்டது. அதுவும் சொல்லப்போனால் 7 பேரை குற்றம் சுமத்துறாங்க. அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி விசாகன், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பன்னீர் போன்றவர்கள் மேலே குற்றம் சுமத்துறாங்க. 7 பேர். இந்த 7 பேர் மேலே என்ன குற்றச்சாட்டுனா, இவர்கள் வந்து டெண்டரை வந்து ஓப்பன் பண்ணும்போது குறிப்பிட்ட பேரை மட்டும்தான் உள்ள அனுமதித்தார்கள், எல்லாருக்கும் டெண்டர் கொடுக்கப்படலை, இந்த குற்றச்சாட்டு. இரண்டாவது, இந்த மதுபார்கள் சொல்கிறாங்கல்ல, அதாவது மதுபார்கள் வந்து குறிப்பிட்ட பேருக்கு தான் டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு, அது வந்து விலை குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்குறேன், வருடத்திற்கு 40,000 50,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் டாஸ்மாக்லேருந்து வருது. இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? வருடம் தோராயமாக 40,000 50,000 கோடி வருது அரசுக்கு வருமானம். இந்த 50,000 கோடி வருமானத்தை நீங்கள் தனியாருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த வருமான இழப்பு ஏற்படும். ஒன்று. இரண்டாவது, நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து இந்த மதுபான ஆலைகள் நீங்கள் சொல்ல வரீங்க, மதுபான ஆலைகள் இன்றைக்கி வைத்திருப்பவர்கள் பெரும்பாலும் அரசியல்வாதிகள் தான், அது எல்லா ஆட்சியிலையும். நீங்கள் மதுபான ஆலைகளை அரசே எடுத்து நடத்த முடியுதானே? மதுபான ஆலைகளை, மது உற்பத்தியை அரசே செய்ய வேண்டியதானே? ஏன் தனியார்ட்ட கொடுத்துருக்கீங்க அதை மட்டும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அரசே மது விற்கக்கூடாதுங்கிறாங்க, நீ அரசே மதுபான ஆலையை நடத்த வேண்டியதான? அதான் சொல்ல வரேன். அரசே இங்கே மது குடிப்பது என்பது தவறு, மது குடிப்பதை தடுக்க வேண்டும் என்பதுதான் நம்ம கொள்கை, அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அரசுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கி வச்சுருக்கீங்க. இதில் இப்போ 40,000 50,000 கோடி ரூபா அரசுக்கு வருமானத்தை, உற்பத்தியை உண்டு பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் அந்த வருமானம் இன்றைக்கி தடைப்படும், நீங்கள் வந்து இதை நிறுத்துனீங்கன்னா, அல்லது இப்போ இதை நீங்கள் எப்படி காம்பன்சேட் பண்ணி போகிறீங்க அப்படிங்கிறது முக்கியமானது. இரண்டாவது, நீங்கள் தனியாருக்கு நீங்கள் வந்து விற்பனையை கொடுத்து விட்டால், அப்போ அந்த தனியார் விற்பனையில் ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் வந்து குத்தகை எடுக்க மாட்டாங்களா? நான் உதாரணமாக சொல்கிறது இந்த லாட்ரி குடும்பத்தை சொல்கிறேன், அதை ஒரு சின்ன குடும்பம் எடுக்க மாட்டாங்களா? இப்போ இன்றைக்கி ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் சில குடும்பங்கள் தான் மதுபான விற்பனையை மொத்தமாக வைத்திருக்கிறார்கள். இப்போ அது வந்து அரசுக்கு வருகின்ற வருமானம் மொத்தமாக இன்றைக்கி ஒரு தனியாருக்கு போக போகுது. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக 1380 கடைகளை இன்றைக்கி அரசு சில்லறை விற்பனைகளாக மாற்ற போகுதுன்னு தகவல் வருது. நகரங்கள் இருக்கின்ற டாஸ்மாக் கடைகளில் 1380 கடைகளை இன்றைக்கி சில்லறை விற்பனைகளை தனியாருக்கு விட போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. அப்போ இது வந்து அரசுக்கு இழப்பீடு ஏற்படும். இப்போ நீங்கள் அந்த காம்பன்சேஷன் எப்படி பண்ண போகிறீங்க? இன்னொரு பக்கம் இருக்கிறது, நீண்ட நெடுங்காலமாக தமிழ்நாட்டில் கல் இறக்குமதி செய்யணும், கல் இறக்கு பண்ணணும், அதாவது பனை மரத்திலிருந்து தென்னை மரத்திலிருந்து ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காங்க. இந்த பனையேறி நாடார்கள் போராடுறாங்க. அது வந்து ஒரு பனை விவசாயிகள் போராடுறாங்க. அது இயற்கை முறையில் இருக்கும், எங்களுக்கு அது வருமானம் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள்
மதுபான ஆலைகளுக்கு அனுமதி கொடுக்குறீங்க, மது விற்பனைக்கு அரசாங்கம் நடத்துது. ஆனால் தனியார் இந்த பனை அல்லது தென்னை வியாபாரிகள் கல் எடுப்பதற்கும் கல் இறக்குவதற்கும் நீங்கள் அனுமதி மறுக்கிறீங்க. இது நீண்ட நாள் கோரிக்கை, நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப காலமாக போராடிட்டு இருக்கின்ற ஒரு செய்தி. அதை யாரும் பேசுறதில்லை. இன்னொன்று, இந்த ஊழல் தடுப்பு வழக்கு இப்போ போட போகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது, இருக்கா இல்லையா? அப்போ அது கிட்டத்தட்ட அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஏற்கனவே ஜாமீனில் தான் அவர் இருக்கார். இப்போ நீங்கள் ஏன் இப்போ தமிழ்நாடு அரசு இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக நீங்கள் இந்த வழக்கை பேரலாக கொண்டு வரீங்க? அந்த கேள்வி இருக்குல்ல. இப்போ ஏற்கனவே ஒன்றிய அரசு அமலாக்கத்துறை வழக்கு நடத்தி கொண்டு இருக்கிறது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அது போயிட்டுருக்கு, அதுக்கு ஹியரிங் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து புதிதாக யாரை சிக்க வைக்கிறதுக்கு பண்ண நினைக்கிறாங்க? இப்போ தமிழ்நாடு அரசு மேல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் போயிட்டுருக்கு சார். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மின்சார விஷயத்தில் இன்றைக்கி மின்சார கட்டணம் சுமார் 4 லட்சம் வீடுகளுக்கு மின்சார கட்டணம் இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கிறது செய்தி வருது. சாதாரணமாக 2 மாதங்களுக்கு முன்பு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கட்டிய மின்சார கட்டணம் இன்றைக்கி 3000 4000 ரூபாயாக மாறி இருக்கிறது. இன்றைக்கி மக்கள் கொந்தளிக்கிறாங்க. அந்த கேள்விக்கான பதிலை இப்போ இன்றைக்கி அரசு சொல்லலை. ஒன்று. இரண்டாவது, பெரும்பாலான இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வந்து மின்சார பிரச்சனைக்கு காரணம் கடந்த தமிழக அரசு, திமுக அரசுன்னு சொல்லி குற்றம் சுமத்தினாங்க. அது இன்றைக்கி பேசப்படுது, மின்சாரம் பல இடங்களில் இல்லைன்னு. இப்போ அதுக்கு இன்றைக்கி பதில் இல்லை. 2. மூன்றாவது, இன்றைக்கி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ இடங்கள் ஒன்றிய அரசு 150 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களை தமிழக அரசு ஃபில் பண்ணலைன்னு சொல்லிட்டு அதை திருப்பி வாங்கிட்டாங்க. இது ஒரு பெரிய சர்ச்சை இன்றைக்கி போயிட்டுருக்கு. 4வது, இன்றைக்கி கர்நாடகாவில் அணை கட்டுற விஷயம் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி விஜய் அரசு இன்றைக்கி ஒரு பெரிய முடிவு எடுக்கலை, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படலை. இது போன்ற சர்ச்சைகள் ஒரு பக்கம் இருக்கிறதை தவிர்ப்பதற்காக அல்லது மடைமாற்றம் செய்வதற்காக இன்றைக்கி இந்த ஊழல் தடுப்பை வைத்து மீண்டும் ஏற்கனவே போகாத ஊருக்கு இன்னொரு பஸ்ஸை விட்டுருக்காங்க. அதைத்தான் இன்றைக்கி செந்தில் பாலாஜி சொல்கிறாரு, மடியில் கனம் இருந்தால் தானங்க வழியில் பயம் இருக்கும். ஏற்கனவே ஒன்றிய அரசு இது போன்ற விஷயங்களை செஞ்சாங்க. 471 நாட்கள் என்னை சிறையில் வைத்தாங்க, ஒன்றுமே கண்டுபிடிக்கலை, எந்த சாட்சியங்களும் இல்லை. இப்போ போடப்பட்ட எஃப்ஐஆரில் கூட என்னுடைய பெயர் இல்லை. அடுத்து போடப்பட்ட எஃப்ஐஆரில் தான் மறுபடியும் பேரை சேர்த்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாக மட்டுமல்லாமல் இன்றைக்கி விஜய் அரசு மேலே, தாவேக அரசு மேலே இன்றைக்கி மக்களுக்கு இருக்கின்ற ஒரு சலிப்பை மடைமாற்றம் செய்வதற்கு இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் தாவேக அரசு மேலே ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு தெரியுமா? அந்த அதிருப்தியை மறைப்பதற்கு இன்றைக்கி இந்த ஒரு விளையாட்டை பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இது என்ன, இதில் என்ன மறுக்கிறதுக்கு இருக்குது? ஒன்றுமே இல்லை. இப்போ ஏன்னா வருகின்ற சட்டப்பேரவை தொடரில் முக்கியமாக தெரிஞ்சுக்கங்க சார், வருகின்ற சட்டப்பேரவை தொடரில் மதுவிலக்கு ஆயத்தீர்வுக்கான புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வர போகிறாங்க. தமிழக அரசு கொண்டு வரப்போகுது. இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வு சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் எப்படி கொண்டு வராங்கன்னா, முதற்கட்டமாக 50% நகர்ப்புறத்தில் இருக்கின்ற டாஸ்மாக்குகள் தனியார் மயமாக்கப்படும். அதான் அந்த சட்ட திருத்தம். அதில் எவ்வளோ அரசுக்கு இழப்பீடுன்னு சொல்லி பேசணும்ல. இப்போ 40-45 கோடி ரூபா வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில், அந்த தொழில் தப்பு ரைட்டுங்கிறது அடுத்த விஷயம். இப்போ டாஸ்மார்க் வந்து மூடப்படணும், மொத்தமாக வந்து மதுவை விற்பனை செய்யக்கூடாது என்பது நம்ம கொள்கையாக இருக்கலாம். ஆனால் அரசு இழப்பீட்டை எப்படி நீங்கள் சரி செய்ய போகிறீங்க? முக்கியமாக இப்போ வந்து நீங்கள் இதற்கு செந்தில் பாலாஜி ஒரு பகடையாக நீங்கள் காய நகர்த்துறீங்க. செந்தில் பாலாஜி தான் வந்து இந்த ஆட்சியை கலைப்பதற்கு 35 கோடி கொடுத்தார் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க. இன்றைக்கி மறுபடியும் அந்த டாஸ்மாகில் ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறீங்க. இதில் செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாமல் டிஆர் பாலுடைய மது ஆலையையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. இது எல்லாமே மக்கள் கவனத்தை திசை திருப்பத்தான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றுமே இல்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த மதுபான கடைகளை, அரசு விற்பனை பார்களை தனியார் படுத்தி ஒரு குடும்பத்தில் குடிக்க போகிறீங்க, ஒரு குடும்பத்துக்கு சொந்தமாக்க போகிறீங்க, அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறீங்கன்னு நான் குற்றம் சுமத்துறேன். இதுதான் உங்கள் நோக்கம். உங்கள் ஆட்சி மேலே இருக்கின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்கு
இன்னைக்கு இந்த ரைடை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து எப்படி பாஜக ஒன்றிய அரசு செய்யும்ல, ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க, அந்த சட்டம் பிடிக்காமல் மக்கள் போராடினால் வேறொரு விஷயத்தை செய்வாங்க. ஒரு குற்றச்சாட்டு அரசுக்கு எதிராக வந்துச்சுன்னா அதை மறைப்பதற்கு இன்னொரு விஷயத்தை செய்வாங்க. அதை இன்னைக்கு தாவேக அரசு செய்ய தொடங்கி இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதி தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேலே இப்படி ஒரு இட்டு கட்டி இன்னைக்கு ரைடு, ஏற்கனவே செஞ்ச விஷயத்தை மறுபடியும் இன்னைக்கு செய்கிறாங்க. நீங்கள் கூட கேட்டீங்க, அரசு அவர் நீதிமன்றம் முன்ஜாமீன் ரத்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்க. ஏன்னா நீதிமன்றம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது என்ன ஒன்றுமே இல்லை, ரைடு தானே பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர்லேயே ஃபஸ்ட்டு உங்கள் பேர் இல்லை. ஏற்கனவே நீங்கள் அமலாக்கத்துறை வந்து வழக்கு தொடர்ந்து வழக்கு போயிட்டு இருக்கும்போது எதுக்கு முன்ஜாமீன் கேட்குறாங்க? சொல்லுது புரியுதா? ஏற்கனவே ஒன்றிய அரசுடைய வழக்கு ஒன்று இருக்குது, இதே தொடர்பான வழக்கு தான். அந்த வழக்கை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது எதுக்கு முன்ஜாமீன் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் முன்ஜாமீன் மறுப்பு என்பதை நீங்கள் வந்து இது செந்தில் பாலாஜிக்கு எதிரான விஷயமா பார்க்க முடியாது. இது இயல்பாக முன்ஜாமீனே தேவையில்லை. அவர்கள் வந்து இதில் வந்து இது எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா கைது பண்ணட்டும், வழக்கு தொடரட்டும், நீதிமன்றத்துக்கு கொண்டு வரட்டும், இது எதுக்கு முன்ஜாமீன் அப்படின்றாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ரைடில் எதுவுமே கைப்பற்றப்படலைன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 45 இடங்களில் ரைடு பண்ணாங்கல்ல, எதுவுமே கைப்பற்றப்படலை. அதுதான் முக்கியமானது. ஏதாவது ஒரு விஷயம் செந்தில் பாலாஜியை கனெக்ட் பண்ணி ஒரு கைது பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது. எதுவுமே கைப்பற்றப்படலை அப்படிங்கும்போது இது ஒரு பொய், ஒரு நாடகம், திமுகவை மிரட்டி பார்க்கின்ற ஒரு செயல், அல்லது வந்து ஆட்சியுடைய அவலத்தை மறைப்பதற்கு இந்த ரைடை பயன்படுத்த நினைக்கிறது தாவேக அரசு. பேசும்போது சொன்னீங்க, இப்போ டாஸ்மார்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயமாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஆச்சுன்னா இப்போ அங்கே இருக்கிற ஊழியர்கள்லாம் என்ன ஆவாங்க? அவங்களுடைய பணி என்ன ஆகும்? அவங்க வாழ்வாதாரம் இல்லை வேறு வேலை மாற்றி கொடுப்பாங்களா? என்ன ஆகும்? சிக்கல் சார். கிட்டத்தட்ட இப்போ டாஸ்மார்க்கில் 24,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 24,000 ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க. இந்த 24,000 ஊழியர்களுமே தமிழக அரசுடைய எம்ப்ளாயிஸ் தான். அது தற்காலிக ஊழியர்களும் சிலர் நிரந்தர ஊழியர்களும் கலந்து தான் இருக்காங்க. இவர்களுடைய நிலை நிச்சயமாக பாதிக்கப்படும். ஒன்று, ஏன்னா இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை சட்ட மசோதா கொண்டு வந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2,500 டாஸ்மாக் உடனடியாக தனியார் மயமாக்கப்படும். அதாவது பாதிக்கு பாதி, கிட்டத்தட்ட 5,000க்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இருக்குது. இப்போ பாதிக்கு மேற்பட்ட, அது குறிப்பாக நகரத்தில் இருக்கின்ற டாஸ்மாகெல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டால் இந்த ஊழியருடைய வேலை பறிக்கப்படும், அல்லது அவர்கள் தனியார் ஊழியர்களாக மாற்றப்படவும். அது தனியாருடைய அந்த டாஸ்மார்க்னு சொல்ல முடியாது, அது வந்து அப்பொழுது வந்து ஒயின் ஷாப்பாக மாறும். அந்த ஒயின் ஷாப்புடைய ஓனர் தான் முடிவு பண்ணணும் அந்த ஊழியரை வச்சுக்கணுமா வேணாமான்னு. இதே சம்பளம் கொடுப்பாங்களான்னு தெரியாது. இவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்களா? 30,000 40,000 சம்பளம் கொடுப்பாங்களா? அது ஒரு சிக்கல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விலையேற்றம் எக்குத்தப்பாக இருக்கலாம், ஏன்னா அவங்க வைக்கிற விலை தான் இருக்கும். இன்னும் அதாவது கன்சியூமருக்கும் பிரச்சனை, அரசுக்கும் பிரச்சனை. அரசு வருமானமும் போயிடும், அதை வாங்கி கன்சியூம் பண்ணக்கூடியவர்களுடைய அந்த நுகர்வோருக்கும் சிக்கல். அப்போ இது எல்லாருக்கும் நஷ்டம். இது எப்படி மாற்றுத் தீர்வு எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன். ஏற்கனவே கல் இறக்குவது, பணங்கள் தென்னங்கள் இறக்குவதற்கு நீங்கள் பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்க விவசாயிகளுக்கு நம்ம ஒன்றுமே கொடுக்கல. அதை எதுவுமே செய்யாமல் இன்றைக்கி மதுபான விற்பனையை தனியார்ட்ட தூக்கி கொடுக்க போகிறீங்க. அதுலேயும் ஒரு சில குடும்பங்கள் தான் கையில் வச்சுக்க போகிறாங்க. எல்லாத்தையும் கொடுத்துருவீங்களா? இப்போ நீங்கள் மதுபான விற்பனை லைசன்ஸ் எப்படி இருக்கும்? அதுக்கு எவ்வளோ கோடிக்கணக்கான பணம் லஞ்சம் கொடுக்கப்படும். இப்போ அதெல்லாம் யாருக்கு போகும்? அது ஒட்டுமொத்த ஹோல்சேல் ப்ரொப்பரேட்டராக யார் இருப்பாங்க? அது ஒரு குடும்பத்துக்கு போய் சேராதா? அந்த கேள்வி இருக்குல்ல. இதே லாட்ரி குடும்பத்தை நம்ம கை நீட்டி சொல்கிறோம், அந்த குடும்பம் எடுக்காதா? இப்படி பல்வேறு சிக்கல் இருக்குது. இந்த ஆட்சி வருவதற்கு 3,000-4,000 கோடி செலவழித்ததாகலாம் சொல்கிறாங்க அந்த குடும்பம். அதை எடுக்கணுன்றதுக்கு ஒரு வழிவகுக்கிறாங்களா நமக்கு தெரியாது. இப்போ இந்த சிக்கல் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி பாண்டிச்சேரி மாதிரி, கர்நாடகா, ஆந்திரா மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க நினைக்கிறாங்க. ஏற்கனவே டெல்லியில் இதனால தான் ஆட்சியே போச்சு. தனியார் விற்கலாம், தனியாரே வந்து அங்கே தனியார் தான் விற்பனை செய்கிறாங்க, தனியாரே விலையை நிர்ணயிக்கலான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அது மாதிரி சட்டங்கள்லாம் வர இருக்கலாம். இப்போ இது ஒட்டுமொத்தமாக அரசுக்கு இழப்பீடு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தனியார் முதலாளிகளுக்கான பெரும் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சட்டமும் கொண்டு வரப்படுதுன்னு பார்க்குறோம். இது ரொம்ப ஆபத்தானது. இதுக்கு ஒரு மாற்று தீர்வை ஏற்படுத்தாமல் நிச்சயமாக செய்ய முடியாது. மதுவிலக்கு வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை என்றாலும், ஆனால் அரசுக்குடைய வருமான இழப்பை எப்படி நீங்கள் சரி கட்ட போறீங்கிறது முக்கியமான கேள்வி. ஓகே சார், கருத்துரை 13.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.